மாதம் தனுர் ராசிக்கு என்ன சொல்கிறது? எல்லா தனுர் ராசிக்காரர்களும் எங்களுக்கு ராசி அதிபதி குரு 8ஆம் வீட்டில் மறைந்து விட்டதுன்னு ஒரு மாதிரி எதையோ இழந்தது போல் எங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் முடக்கமாகி விட்டது, வர வேண்டிய விஷயங்கள் வரவில்லைங்கிற ஒரு வருத்தத்தில் இருக்கிறார்கள். பிறகு அவர் சொந்த நட்சத்திரமான உத்திரம் 1ஆம் பாதத்தில் வரும் பொழுது அதுவும் புஷ்கர் நவாம்சமாக வருகிறது. இது எல்லாமே நமக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட். இதனுடைய பலன் என்ன அப்படின்னா, கல்வி, ஆராய்ச்சி, வேலை, வியாபாரம் இதுல எல்லாமே பட்டையை கிளப்பக்கூடிய அமைப்பு. என்கிட்ட நின்று பேசுறதுக்கு நேரம் இல்லை, இது நாள் வரை பஞ்சரான பலூன்ல காத்து போன பல்பு ஃபியூஸ் போன நானு இப்போ எல்லா விஷயத்தையும் பிரகாசமாக பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு பரபரப்பா சுறுசுறுப்பா பம்பரம் போல் செயல்படுவீர்கள். இந்த ஆகஸ்ட் மாதத்தின் பெரும் பகுதி நாங்கள் மலேசியா நாட்டில் நிறைய நண்பர்களை காண்பதற்காக வந்திருக்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஜோதிட தேவைகள் இருந்தால் எங்களுக்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள். எல்லோரும் வெற்றி பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களுடன் நிகழ்ச்சியை தொடங்குவோம். நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அமர்க்களமான ஆவணி மாதம் ஆகஸ்ட் 18 முதல் செப்டம்பர் மாதம் 17 வரை என்ன சொல்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் என்பதை முதலில் விவரமாக காண்போம். ஆவணி மாதம் தனுர் ராசிக்கு என்ன சொல்கிறது? எல்லா தனுர் ராசிக்காரர்களும் எங்களுக்கு ராசி அதிபதி குரு 8ஆம் வீட்டில் மறைந்து விட்டதுன்னு ஒரு மாதிரி எதையோ இழந்தது போல் எங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் முடக்கமாகி விட்டது, வர வேண்டிய விஷயங்கள் வரவில்லைங்கிற ஒரு வருத்தத்தில் இருக்கிறார்கள். ஆக்சுவலா சனி பகவான் இப்போ கடக மனையில் பூச நட்சத்திரத்துக்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார். இந்த பூசம் 2ஆம் பாதத்தில் அவர் பயணிக்கும் பொழுது நவாம்சத்தில் அவர் நம்மளுடைய ராசிக்கு 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம் கன்னியில் வந்து அமருகிறார். இதற்கு பேர் புஷ்கர் நவாம்சம்னு பெயர். எப்பேற்பட்ட கீழ்நிலையில் இருந்தாலும் அவர்களை மேல்நிலைக்கு இந்த ஒரு நிலைப்பாடு கண்டிப்பாக தூக்கி கொண்டு வரும். 9, 10 சேர்க்கை, முதல்ல சூரியன் புதன் சேர்க்கை, தர்மாதிபதி யோகமாக, அதுவும் நம்மளுடைய பாக்கியத்தில் சொந்த வீட்டில் சூரியன். ஒரு பூரத்தில் 1ஆம் பாதத்தில் வரும்போது வர்க்கோத்தமம், பூரம் 3ஆம் பாதத்தில் வரும்பொழுது புஷ்கர் நவாம்சம். நட்சத்திராதிபதி சுக்கிரன் நமக்கு ராசி மண்டலத்தில் 11ஆம் இடத்தில் நமக்கு லாபத்தில் வந்து அமர்வது. பிறகு அவர் சொந்த நட்சத்திரமான உத்திரம் 1ஆம் பாதத்தில் வரும் பொழுது அதுவும் புஷ்கர் நவாம்சமாக வருகிறது. இது எல்லாமே நமக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட். இதனுடைய பலன் என்ன அப்படின்னா, கல்வி, ஆராய்ச்சி, வேலை, வியாபாரம் இதுல எல்லாமே பட்டையை கிளப்பக்கூடிய அமைப்பு. நாம் எங்கெல்லாம் முதலீடு பண்ணிட்டு நமக்கு ரிட்டர்ன்ஸ் வரலன்னு வருத்தப்பட்டோமோ அங்கெல்லாம் நமக்கு கூடுதலான லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். 10ஆம் வீட்டில் புதன் ஆட்சி, உச்சம், மூல திரிகோணம், பஞ்சமகா புருஷ யோகத்தில் இதற்கு 10 யோகம்னு பெயர். இதே 10ஆம் வீட்டுல முதல்ல சுக்கிரன் நீசபங்க ராஜயோகம், அவர் 11ஆம் வீட்டில். பிறகு லாபாதிபதி லாபத்தில் ஆட்சி, 9ல சூரியன் ஆட்சி, 10ல புதன் ஆட்சி, உச்சம், மூல திரிகோணம், பஞ்சமகா புருஷ யோகம், 11ல சுக்கிரன் ஆட்சி. அப்ப அந்த 9, 10, 11 எந்த அளவுக்கு நமக்கு தூக்கி கொடுக்குது அப்படின்னா, நின்னு பேசுறதுக்கு எனக்கு நேரமே இல்லை பிரதர். ஏன்னா ராசியை செவ்வாய், வேககாரகன் செவ்வாய் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்மை இயக்க போவது அந்த செவ்வாயுடைய ஸ்பீடு. என்கிட்ட நின்னு பேசுறதுக்கு நேரம் இல்லை, இது நாள் வரை பஞ்சரான பலூன்ல காத்து போன பல்பு ஃபியூஸ் போன நானு இப்போ எல்லா விஷயத்தையும் பிரகாசமாக பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு பரபரப்பா சுறுசுறுப்பா பம்பரம் போல் செயல்படுவீர்கள். பக்கத்து வீட்டுக்காரர் யாராவது ஒருத்தர் ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் வந்து பேசினாலோ, இல்ல ரிலேஷன்ஸ் யாராவது வந்து பேசினாலோ அது கூட நமக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆக தோன்றக்கூடிய அளவுக்கு நாம் பிஸியாக இருக்கிறோம் அப்படின்னா இருந்துட்டு போறோம். ஏன்னா அப்பத்தான் நாம்
நிறைய விஷயங்களை வேகமாக நகர்த்த முடியும். லாபத்தை திரும்ப சுக்கிரன் வந்து உட்காருவது ரொம்ப நாளாகும். இந்த தடவை சுக்கிரன் வந்து வெகு நாட்கள் லாபஸ்தானத்தில் உட்கார போகிறார். அவர் அந்த இடத்தில் வக்ரம் அடைய போகிறார். நமக்கு அது முதல் தரமான ராஜயோகம். ஏன்னா அவர் வந்து அங்கு சுவாதி நட்சத்திரத்தில் ஏற போகிறார். சுவாதியுடைய 4வது பாதம் புஷ்கர நவம்சத்தில் வருகிறது. இந்த சுவாதிங்கிறது ராகுவின் நட்சத்திரம். வீடு கொடுத்த, அதாவது நட்சத்திரத்தை கொடுத்த நட்சத்திராதிபதி ராகு 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் சுக்கிரனுக்கு திரிகோணமாக வந்து நம்மளுடைய முயற்சிகளில், நம்மளுடைய பெயர் புகழ் அந்தஸ்தில், நம்மளுடைய அந்த எனர்ஜியில் பட்டையை கலப்ப போகிறார். அசுப கிரகங்கள் 3, 6, 10, 11 முதல் தரமான ராஜயோகத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். சோ நம்ம இயக்க போவது நிறைய கிரகங்கள் நமக்கு அனுகூலமான வீடுகளில் 3, 9, 10, 11 வீடுகளில் வந்து அமர்வது, ராசியாதிபதி உச்சம் பெறுவது, நவாம்சத்தில் சுபநிலை சுபத்துவம் அடைவது, இது எல்லாமே நமக்கு பிளஸ் தான். தேடி பார்த்தா ஒரே ஒரு மைனஸ், அர்த்தாஷ்டம சனி. இப்ப அவரும் வக்கரம் அடைஞ்சிருக்கிறாரு. டபுள் நெகட்டிவ் மேக்ஸ் பாசிட்டிவ்ங்கிற அமைப்பில் வருகிறது. இதே இடத்துல அந்த சனியை குரு பார்க்கிறார். குரு பார்வையில் சனி சுருண்டு விட்டார். குரு எங்கெல்லாம் பார்க்கிறாரு? நம்மளுடைய சுகஸ்தானத்தை பார்க்கிறாரு, நம்மளுடைய தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தை பார்க்கிறார். நமக்கு ஒரு பிளஸ் பாயிண்டை கொடுக்கக்கூடிய மார்ஸ் நம்மளுடைய 2ஆம் இடம் சொல்லக்கூடிய மகரத்தை, செவ்வாய் உச்சமடையக்கூடிய வீட்டை பார்க்கிறார். இது எல்லாமே பார்த்தோம்னா ஓப்பனா சொன்னா தேடி பார்த்தா நமக்கு மைனஸ் பாயிண்ட்ங்கிறது கிடைக்கவே இல்லை. ஒரு மைனஸ் சாட்டானும் சுருண்டு விட்டார். எல்லா நிலைகளிலும் நாம் உயர்நிலை, உயர் பதவி, அடுத்த கட்டத்துக்கு பயணிக்கக்கூடிய அமைப்பு. இது நாள் வரை நாம் நிறைய சிக்கல்களை சந்தித்து கொண்டுதான் இருந்தோம். இனி மளமளமளவென்று நமக்கு எதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு நினைத்தோமோ அவை அனைத்தும் வேகமாக விவேகமாக நமக்கு ஒர்க் அவுட் ஆகும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. குறிப்பா தனுராசி சகோதரிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கணவனை குறிகாட்டக்கூடிய புதன் பாக்கியத்தில், பிறகு அவர் தசம கேந்திரத்தில் ஆட்சி உச்சம். நான் ரொம்ப பிஸி. கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் 7ஆம் வீட்டில் உங்களையே தான் உங்க கணவன் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஆனா அதே நேரத்துல பரபரப்பா பம்பரம் போல் சுழன்று செயல்படுவார். தர்மத்துக்காகவும், கர்மத்துக்காகவும், காரியத்துக்காகவும், தொழிலுக்காகவும், லாபத்துக்காகவும். லாபம் அப்படிங்கிறது சீனியர் சிட்டிசன்ஸுக்கு கண்டிப்பாக ஏற்படும். குழந்தைகளுக்கு சமாதானம், குழந்தைகளுடைய பயணம், குழந்தைகளுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஆவணங்கள், இவை அனைத்தும் ஒரு நல்ல உச்சபட்சத்தில் அனுகூலமாக உங்களுக்கு அமையும். அதற்குண்டான அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு ஃபேவரபிளாக வரும். அனுமதி கிடைக்கும். அவகாசம் பிடிக்காது என்பதுதான் இந்த இடத்தில் நாம் கருத்தில் கொள்ள வேண்டியது. மாணவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கல்வியில் நல்ல ஒரு நாட்டத்தையும் ஞானத்தையும் வெளிப்படுத்துவார்கள். அதற்குண்டான அனுமதிகள் அவர்களுக்கு கிடைக்கும். வாய்ப்புகளும் அவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதுல நம்ம பரிகாரம் அப்படின்னு தேடி பார்த்து எடுத்தோம்னா, 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சாட்டான நமக்கு நெகட்டிவாவோ ஒரு பேனிக் கிரியேட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையிலோ இல்லை. இருந்தாலும் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு, பெருமாள் வழிபாடு, மேலும் அமாவாசை பௌர்ணமி திதிகளில் சித்தர் வழிபாடு, ஜீவ சமாதி வழிபாடு, வெள்ளிக்கிழமைகளில் தயிர் சாதம் தானம் செய்வது, வீட்டுல மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய சங்கு வைத்து பூஜை செய்வது, இதை அனைத்தும் நம்மை கண்டிப்பாக இரட்டிப்பு லாபம், இரட்டிப்பு மகிழ்ச்சி, இரட்டிப்பு வாய்ப்பு. இவர்கள் எங்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆக மாட்டார்கள் என்று மற்றவர்கள் உங்களை நிராகரித்தார்களோ அவர்கள் எல்லாம் உங்களை தேடக்கூடிய அளவுக்கு பிஸியாக்கி விடும் என்பதுதான் உண்மை. நாம் இது நேரம் வரை பார்த்த பலன்களுக்கு உண்டான கிரக நிலைகளை எடுத்துக்கொண்டால், வருடாந்திர கிரகங்களான சனி பகவான் வக்ரம்,
ராகு கேது அச்சுக்களில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. குரு பகவான் உச்சமடைந்து மாதம் முழுவதுமே அதே கடகராசி மனையில் தான் இருக்கிறார். மாதாந்திர கிரகங்களில் செவ்வாய் மிதுன ராசி மண்டலத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ராகுவின் சாரம் ஏறப்போகிறார். ராகுவிற்கு திரிகோணத்தில் வந்து அமருகிறார். சூரியன் இந்த மாதம் முழுவதுமே ஆவணி மாதத்தில் சிம்ம ராசியில் சொந்த வீட்டில் இருக்கிறார். புதன் என்ற கிரகம் செப்டம்பர் 4ஆம் தேதி கன்னி ராசியில் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம். சுக்கிரன் என்ற கிரகம் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி துலா ராசியில் ஆட்சி. சோ இந்த புதனும் சுக்கிரனும் ஆட்சி பலம், சூரியன் ஆட்சி பலம் முறையே ராசிகளுக்கு கேந்திரங்களில் வரும் பொழுது பஞ்சமகா புருஷ யோகங்களாக வருகிறது. இதையும் தவிர கன்னி ராசியில் இருக்கக்கூடிய புதனை செவ்வாய் 4வது பார்வையாகவும் சனி பகவான் 7ஆம் பார்வையாகவும் பார்க்க இருக்கிறார். தனுர் ராசியை செவ்வாய் 7ஆம் பார்வையாக, சனி பகவான் 10ஆம் பார்வையாக பார்க்க இருக்கிறார். தனுர் ராசியை செவ்வாய் 7ஆம் பார்வையாக, சனி பகவான் 10ஆம் பார்வையாக பார்க்க இருக்கிறார். இதையும் தவிர செவ்வாய் என்ற கிரகம் 8வது பார்வை என்று சொல்லக்கூடிய விசேஷ பார்வையாக மகர மனையை செவ்வாய் எந்த வீட்டில் உச்சமடைகிறாரோ அந்த வீட்டையும் பார்க்க இருக்கிறார். சார், நீங்க சொன்ன எல்லா பலரும் நன்றாக இருக்கிறது, மேலும் 2 வார்த்தைகள் சொல்லுங்கள் என்று சொன்னால், சுக்கிரன் ஆட்சி. சுக்கிரன் ராகுவின் சாரம் ஏறப் போகிறார். ராகுவிற்கு திரிகோணத்தில் சுக்கிரன், சுக்கிரனுக்கு திரிகோணத்தில் ராகு. சுக்கிரன் வக்ரம் அடைய போகிறார். யாருக்கெல்லாம் காதல் கை கூட போகிறது, யாருக்கெல்லாம் காதலில் மேலும் மேலும் சிக்கல் கூட போகிறது என்பதை வழக்கம் போல் தனியாக பிரத்யேகமாக 12 பதிவுகளாக பட்டையை கிளப்புவதற்கு தயாராக இருக்கிறோம். மேலும் நிறைய காணொளிகள் தயாராகி கொண்டிருக்கிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்தால் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.